இந்த கேடுகட்ட ராதிகா பண்ண வேலையினால இப்போ தனத்துக்கும் நிலாவுக்கும் இடையில ஒரு பிளவே உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த ராதிகாவுக்கு இனி கொண்டாட்டமா தான் இருக்க போகுது. ஆனா இந்த ராதிகா பண்ற ஒவ்வொரு வேலையிலும் இப்போ தனத்துக்கு பிரச்சனை உண்டாகணும் அப்படின்றதுக்கு தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் தனமும் கதிரேசனும் இதை பற்றி தெரிஞ்சு கண்டிப்பாக ராதிகாவை வெளுத்து வாங்குற அளவுக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ராதிகா கண்டிப்பாக இனி வர எபிசோட்லையாவது மாட்டியே ஆவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா கண்டிப்பாக மாட்ட தான் போகிறாங்க. இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இனி வரப்போகிற எபிசோட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். தனா என்ன பண்ணுறாங்கன்னா நிலா பாப்பாவை கூப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த தனத்தில் நிலா பாப்பா தனம் மேலே இருக்கிற கோவத்தில் பேசாமையே இருக்காங்க. பாவம் நம்ம தனத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக போகுது. ஏன் இப்படி நிலா பாப்பா செய்கிறா, நம்மளோட சூழ்நிலையை புரிஞ்சுக்காமல் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு தனம் நினைக்கிறாங்க. இந்த தருணத்தில் நேராக வீட்டுக்கு போனதுமே நிலா பாப்பாவோட எக்ஸ்பிரஷனே வேறு மாதிரி இருக்குது. இன்னமும் நிலா பாப்பாவுக்கு கோபம் குறையாமல் இருக்கிறத பார்த்த தனத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிலா பாப்பாவை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தனமும் கதிரேசனும் நிலா பாப்பா கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த தருணத்தில் வாசுகி வராங்க. என்னடா கதிர், பாப்பா ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கா, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கதிரேசன் கிட்ட. அப்போ கதிரேசன் நடந்த உண்மையை சொல்கிறாரு. அது என்னென்ன எப்படின்னு பார்த்தா அந்த தருணத்தில் தான் கதிரேசன் வாசுகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா தனா பேங்க்கில் இஎம்ஐ வீட்டுக்கான இஎம்ஐ கட்டணும் சொல்லிட்டு அமௌண்ட் கட்ட போயிருந்தாங்க. இந்த இடத்துல தான் சவாரி ஏற்றிட்டு போனால் ஒரு இடத்துல தான் அந்த கஸ்டமர் தனத்துக்கிட்ட ஃபோன் வாங்கி பேசணும்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்கக்கிட்ட இருந்து ஓடிபி வந்ததையும் சொல்லி அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்திருக்காங்க. இதனால் இஎம்ஐ கட்ட முடியாமல் போச்சுமா. இப்போது தனம் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தனத்துக்கு இப்போ நிலா பாப்பாவோட ஸ்கூல் பேரண்ட் மீட்டிங்னு மறந்துட்டாங்க. நானும் மறந்துட்டேம்மா. இப்போது நிலா பாப்பாவுக்கு பாவம் கடைசியில் போனதுனால அப்செட்டாக இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி தான் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கதிரேசன் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே வாசிக்கு தலையில் இடியே இறங்கிருச்சு. ஏன்னா வாசியோட எண்ணம் இந்த வீடை எப்படி இருந்தாவது தனத்துக்கிட்ட இருந்து அபகரிக்கணும் அப்படின்னு நினச்சிதான் பிளான் பண்ணி தான் இப்போ தனத்துக்கு ஏற்றுக்கிட்ட மாதிரி இருக்காங்க. இப்போ இஎம்ஐ கட்டலைன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு நோட்டீஸும் ஓட்டி வீட்டை ஏலத்துக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கதிரேசன். இதை கேட்ட வாசிக்கு ரொம்பவே சாகாகிறது. அப்போது இந்த பணத்தை எடுத்தது யார் அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கா நீ இருந்திருக்க. ஏண்டி தனம் குறுகட்டவளே, நீ இவ்வளோ தூரத்துக்கு இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த வீடு தான் நம்மளுக்கு எல்லாம் நினச்சிட்டு இருக்கிற தருணத்தில் நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விவரமானவன்னு பார்த்தா இப்படி போய் நீ இஎம்ஐ கட்ட வேண்டிய பணத்தை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி கத்துறாங்க. இந்த தருணத்தில் தான் கதிரேசன், அம்மா இது தெரியாமல் பண்ணிட்டாங்க விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாசுகியை சமாதானப்படுத்த கதிரேசன் முற்படுறாரு. இந்த இடத்துல என்னடா நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுக்கு இஎம்ஐ கட்டலைன்னா இப்போ வீடும் போயிருமே, என்ன செய்கிறது, இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ராதிகா என்ன செய்கிறாங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. சூப்பர், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் ராதிகாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அத்தை இந்த வீட்டுக்காக தானே நீ தனத்தை மருமகளை ஏற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எந்த அளவுக்கு நீ பாடுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு பாடுபடுத்திட்ட. இனி உனக்குமே உண்மையை சொல்ல போகிறது கிடையாது, நல்லா அவஸ்தைப்படு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அத்தை புலம்புறதை பார்த்து ரசிக்கிறாங்க இந்த ராதிகா. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் நம்ம ருக்மணி அம்மா என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ தனத்தை பார்த்ததுமே, என்னாச்சு தனா, என்னாச்சு இவ்வளோ தூரம் கவலையாக இருக்க, இஎம்ஐ கட்டிட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா கேட்குறாங்க. இந்த மாதிரி ருக்மணி அம்மா கேட்டதுமே வந்தது பாருங்க வாசிக்கு கோவம். ஏய் ருக்மணி, இவ்வளோ தூரம் உனக்கு என்ன நடந்தது கூட தெரியாமல் இப்போ என்ன கேள்வி கேட்குற, உனக்கு என்ன தெரியுதா தெரியலையா, இவ கெட்ட கேட்டுக்கு இஎம்ஐ கட்டினேன்னு சொல்லிட்டு 35,000 எவனா தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்துருக்கா. இப்போ இஎம்ஐயும் கட்டலை. இப்போ என்னன்னா லோன் கட்டலைன்னா இப்போ வீடையும் அபகரிச்சிருவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களாம் பேங்க்கில். இப்போ வீடும் போக போகிற நிலமையில இருக்குது. இவ்வளோ தூரம் ஒரு பிரச்சனையே நடந்துக்கிட்டு இருக்கு, நீ என்னம்மா ஒன்றும் தெரியாத மாதிரியே இப்போ இஎம்ஐ கட்டிட்டியான்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வாசி கேட்குறாங்க. அப்போ தான் ஷாக் ஆகுறாங்க நம்ம ருக்மணி அம்மா. என்ன தானே சொல்கிறாங்க,
என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இஎம்ஐ நீ கட்டலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ருக்மணி அம்மா. அப்போ தான் உள்ளதை சொல்கிறாங்க நம்ம தனம். ஆமாம்மா, இஎம்ஐ கட்ட முடியாமல் போச்சு. ஏன்னா ஒருத்தரை நான் சவாரிக்கு ஏற்றிட்டு போனேன், என்ன அவர் ஏமாற்றிட்டாரு. இப்போ பணம் போச்சு. இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேங்க்லேயும் நீ லோனுக்கு டைம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா கிட்ட தனம் சொல்கிறாங்க. அப்போ தான் ருக்மணி அம்மா, என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி, சரி போனது போகட்டும். இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் ருக்மணி அம்மாவுக்கு யோசனையும் வருது. ஏன்பா கதிர், இந்த மாதிரி ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுறவங்களுக்கு சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருக்மணி அம்மா கேட்குறாங்க. அந்த இடத்துல தான் பாவம் நம்ம ராதிகா ரொம்பவே ஷாக்காக்குறாங்க. இந்த மாதிரி கதிரேசன் கிட்ட ருக்மணி அம்மா சொன்னதுமே கதிரேசன் பதில் சொல்கிறாரு. ஆமாம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி நானும் சைபர் கிரைம் போனோம், 2 பேருமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். இது யாருன்னு கண்டிப்பாக நான் பிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ருக்மணி அம்மாட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாவம் ராதிகாவுக்கு ரொம்பவே கதி கலங்கி போயிட்டாங்க. எப்படியாவது மாட்டிக்கிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் கதிரேசன் கிட்ட ருக்மணி அம்மா, என்னப்பா சொன்னாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா அந்த மாதிரி எதுவும் சொல்லலை, இப்படிப்பட்ட வேலையை செய்கிறவங்கள டக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தான் தோணுதுமா, இவனை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் சொல்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்ட நம்ம ருக்மணி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மைதான்ப்பா, அவங்களெல்லாம் அந்த மாதிரி ஆட்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறோம், அந்த காசை எப்படியெல்லாம் களவாணித்தனம் பண்ணி திருடுறாங்கன்னு பார்த்தியா, இப்படிப்பட்டவங்கள விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இந்த மாதிரி பொழப்பு பார்க்குறவங்க கண்டிப்பாக நல்லாவே இருக்க மாட்டாங்க, நான் வயிறறிஞ்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப விடுறாங்க ருக்மணி அம்மா. இந்த வார்த்தையை கேட்ட நம்ம ராதிகா இன்னமும் ரொம்பவே கவலைப்படுறாங்க. என்னடா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல எதுவும் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி தான் கண்டுபிடிப்பாங்க நானும் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தைரியமாக இருக்காங்க ராதிகா. இந்த தருணத்தில் தான் கதிரேசனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னு பார்த்தா சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் சொல்ல, அப்போ தான் இந்த மாதிரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து யார் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அந்த அக்கௌண்ட்டோட நேம், அவங்க யாருன்றத டீட்டெயில் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கதிரேசன் கிட்ட. அப்போ உடனே சரிங்க சார், இந்த உடனே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் கிளம்புறாரு. இந்த நேரத்தில் தான் வாசுகி அம்மாவும், என்னாச்சு கதிரே, யார் ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்படியோ நம்மக்கிட்ட காசு கேட்காம இருந்தால் சரின்னு இருந்த வாசுகிக்கு இப்போ ஃபோன் கால் வரவும் யார் என்னென்ன டீட்டெயில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம கதிரேசன் பதில் சொல்கிறாரு. இல்லைம்மா, இந்த மாதிரி சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தோம்ல, இப்போ அங்கேருந்து தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. இப்போது அந்த அக்கௌண்ட்லேருந்து யார் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, அது யார் எவருன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு இப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்கிறாரு. அதனால் நானும் தனமும் சேர்ந்து இப்போ கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் கிளம்பி போக போகிறாரு. அந்த தருணத்தில் தான் வாசுகி கதிர்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க. இங்கே பாருடா கதிர், அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் அது யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக விட்டு வைக்காத, சொல்லு நானும் வரேன், நல்லா விளக்கமாத்தலையே 4 அடி போட்டால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அடுத்தவன் காசுக்கு எப்படியெல்லாம் ஆசைப்படுறாங்க பாரு, இங்கே பாரு கதிர், அப்படியெல்லாம் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா விட்டு வைக்காத, அவனை நல்லா வெளுத்து வாங்கிற கதிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசுகி சொல்லிவிடுறாங்க. இதை கேட்டதுமே என்னாச்சு இப்படி அத்தை பேசுகிறாங்க, அப்போ அந்த காரியத்தை செஞ்சது நம்ம தான் தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு பீதி கலங்கி இருக்காங்க ராதிகா. சரிங்க, இனி வர எபிசோடில் ராதிகா தான் அந்த கல்ப்ரேட் அப்படின்னு கண்டுபிடிச்சா ராதிகா இந்த வீட்டில் இருப்பாளா இருக்க மாட்டாங்களா அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.